தொழிகளே கேப்சிகம் மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெய் இல்லாமல். அதுக்கப்புறம் நடக்கடலை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு இருக்க பாருங்க கொஞ்சமாக போட்டு விட்ருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு என்ன பண்ணின்னு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் குடமிளகாய் இருக்குது பாருங்கள், அது வந்து குடுமி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த விதையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த மசாலா வச்சுருக்கிறது எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா மறுபடியும் வெள்ளை எள்ளு போட்டு அந்த மசாலா போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுக்கிறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு, அப்புறம் கருவேப்பிலை அதுவும் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா செஞ்சது மிச்சம் இருக்கும் பாருங்கள், அதுவும் அதில் போட்டு விட்டுட்டு கேப்சிகம் என்ன செய்யலாம்னா அதில் போட்டுவிட்டுலாம் போட்டு மூடி வச்சுருங்க. அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கல. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. தொழிகளை சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.